ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இன்றைக்கி எக்ஸாம் சூப்பராக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதியிருந்தீங்க, எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சும்மா அப்ராக்சிமேட்டாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி 12th நான் அப்டேட் பண்ணுற வீடியோவுக்கு 1000 2000க்கு மேலே லைக் வருது அப்படின்னம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னால் வரைக்கும் எவ்வளோ சார்ட் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ சார்ட் அவுட் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 12th அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் எழுத வேண்டியது 7 2 மார்க், 7 3 மார்க், 7 5 மார்க். இந்த 7 3 மார்க்கில் 7 2 மார்க்கில் 5லேருந்து 6 2 மார்க் நீங்கள் தியரி அட்டன் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? மொத்தம் 10 கொடுக்கணும் இல்லையா? 10ல் 5லேருந்து 6 வரைக்கும் தியரி வரும். அப்போ தியரி நமக்கு 2 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3லேருந்து 4 வரைக்கும் தியரி, பேலன்ஸ் 3 நீங்கள் சம்ஸ் தான் பார்க்கணும். கண்டிப்பாக சம்ஸ் பார்த்துருக்கணும். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு டேலி, ஒரு தியரி, இல்லை ஒரு வேறுபடுத்துவ கொஸ்டின் 1 அல்லது 2 மட்டும்தான் தியரி வரும். பேலன்ஸ் 5 நீங்கள் சம்ஸ் தான் பார்த்துருக்கணும். இது எல்லாமே 100%. இது உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வைஸாக நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது. இப்போ 5 2 மார்க் நம்ம 5 2 மார்க் தியரிலேயே 6 2 மார்க் தியரிலேயே லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின வருஷம் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 6 2 மார்க் தியரி அட்டன் பண்ணுற மாதிரியே வந்துடுது. அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னம்னா, வாட் இஸ் த மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு? முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? நிலையறிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? உயில் கொடை என்றால் என்ன? ஆயில் உறுப்பினர் கட்டணம் சிறுகுறிப்பு தரவும் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ரைட்டுங்களா? லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலின வரவுகளில் ஏதேனும் 4. லாபம் நோக்கமற்ற அமைப்பின் வருவாயின வரவுகளில் ஏதேனும் 4. கூட்டாண்மை வரவிலக்கணம் தருக. பார்ட்னர்ஷிப். கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன? பார்ட்னர்ஷிப் டீடு. வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன? ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட். உயர் லாபம் என்றால் என்ன? தியாக விகிதம் என்றால் என்ன? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கூட்டாளி விலகல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்? ஆதாய விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் கெய்னிங் ரேஷியோ. மிகை ஒப்பம் என்றால் என்ன? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தம் ஒரு 24 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே. இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கே, இது போதுமா அப்படின்னம்னா நீங்கள் எழுத வேண்டியது 2 மார்க்கில் 10 அப்படின்னம்னா 10ல் 5 தான் எக்ஸாமில் வரும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போதைக்கு இந்த கேள்விகளுக்குரிய ஆன்சர் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்ததாக 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மொத்தமே 15 கொடுத்துருக்கோம். இதுலேயும் எப்பயுமே கண்டிப்பாக அந்த லாஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த டேலி கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருங்க. நீங்கள் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். புரியுங்களா? டேலி குழு என்றால் என்ன? ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடலாம். அதனால் அது எல்லாத்தையுமே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். இதில் நான் சம் மட்டும் உங்களுக்கு எல்லா சாப்டர்லேயுமே என்னென்ன பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டுறேன். அடுத்து நான் உங்களுக்கு தியரி எல்லாமே உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். 5 மார்க் கொஸ்டினில் வீடியோ போடலாம். ஆக்சுவலாக எனக்கு டியூட்டி இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் 2 மார்க்கில் 1 to 5 5 நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் கிடையாது, ப்ராஃபிட் லாஸ் ஐடென்டிஃபை தான். புரியுங்களா? லாபம் மற்றும் நட்டம், இறுதி முதல் தொடக்க முதல் கண்டறிதல் 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் 10 and 11, 5 மார்க் கொஸ்டினில் 8 9 13 15. இது எல்லாத்துக்குமே வீடியோ சோர்ஸ் யூடியூப்லேயே இருக்குது. டவுட்ஸ் இருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் 14 15 16 செகண்ட் சாப்டரில் 2 மார்க், 18 19 3 மார்க், 1 2 3 6 10 11 12. இந்த 6 சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸில் 12 17 10 6 12 இது 3 பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின். 1 to 4 16 22 நமக்கு 5 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் குட்வில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2, அடுத்து 6 9 4 5 7 8 இந்த 4 சம் பார்த்தா போதும். அடுத்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் 23வது சம்மும் 4 5 6 இது 3மே. ஆக்சுவலாக நான் இது எதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுங்களா? நீங்கள் எக்ஸாம்பிளில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னாலே எழுத வேண்டிய எல்லா சம்முமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? இதில் நான் 15 சொல்லியிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் எக்ஸசைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி இது எக்ஸாமில் எக்ஸசைஸாக ஒன்றுமே சொல்லாமல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டோம்.
நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே எக்ஸசைஸ் தான், புரியுங்களா? எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸில் இருக்கக்கூடியதை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே வரிசையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது அந்த சம் எல்லாத்தையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணியே உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுக்கான வீடியோஸ் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சேனலில் ஜாயின் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரே ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டுறேன். இன்னொரு 10 மினிட்ஸில் இந்த வீடியோ அப்டேட் ஆகி 10 மினிட்ஸில் அந்த வீடியோ வந்துடும். கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 12th ஒரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது அதுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே அந்த குரூப்புக்கு வீடியோஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். வெரி ஆல் தி பெஸ்ட்.